பார்க்கிறோம். கொளத்தூரில் தாவக வேட்பாளர் முன்னாள் திமுக எம்எல்ஏவுமான வி.எஸ். பாபு வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். 4வது முறையாக கொளத்தூரில் போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். காலையிலிருந்தே தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் தோல்வி அடைந்திருக்கிறார் என்ற உறுதி செய்தியை பார்க்கிறோம். தாவிக வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். 82,110 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி அடைந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். காலையில் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்த போது கே.எம். நேரு தொடர்ந்து பின்னடைவை சந்தித்திருந்தார். அவர் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்தியை பார்த்தோம். தற்பொழுது ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கிறார் என்பது பெரும் செய்தியாக பார்க்கப்படுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 4 முறை கொளத்தூரில் அவர் போட்டியிட்டிருக்கிறார். இந்நிலையில் ஸ்டாலினை வீழ்த்திய தாவேகனுடைய வி.எஸ். பாபு புரட்சிவாக்கத்தில் திமுகவினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2011 கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவரே வி.எஸ். பாபுதான் என்கிற நிலையில் தற்பொழுது வி.எஸ். பாபு ஸ்டாலினை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். திமுகவிலிருந்து விலகி அதிமுக சென்ற வி.எஸ். பாபு பின்னர் தற்பொழுது தாவேகவில் இணைந்திருக்கிறார். தாவேக சார்பாக தற்பொழுது போட்டியிட்ட நிலையில் ஸ்டாலினை 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 82,110 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் வி.எஸ்.